இபிஎஃப்ஓல நெறைய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. முக்காவாசி அப்டேட் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அப்டேட்டா நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப சிம்பிளா புரியிற மாதிரியும் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இபிஎஃப்ஓ 3.0 அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் குடுத்துருக்காங்க. அந்த அப்டேட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களோட பிஎஃப் அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ, அந்த பிஎஃப் அமௌண்ட்ல 75% ஆஃப் அமௌண்ட்ட வந்து நீங்க ஏடிஎம் மூலியமா வித்ட்ரா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா, உங்களோட பிஎஃப் பேலன்ஸும், உங்களோட யுபிஐயும் வந்து லிங்க் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏடிஎம் கார்டு மூலியமா லிங்க் ஆயிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி லிங்க் பண்றது அப்படின்னு சொல்ற டீட்டெயில்ஸ்லாம் இன்னும் ஷேர் பண்ணல. ஆனா, இது கண்டிப்பா கூடிய சீக்கிரம் வந்துரும்னு சொல்லிட்டு ஜான்வரி மந்த்லயே அனௌன்ஸ் பண்ணிட்டுருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல இது இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு சொல்லி, இப்போ வந்து புதுசா ஜூன் மந்த்ல அப்டேட் பண்ணியிருக்காங்க. 2வது விஷயம் வந்து ஆட்டோ செட்டில்மெண்ட்ட வந்து ஃபர்ஸ்ட்டு ரூ. 1,00,000 வரைக்கும் நீங்க மேக்ஸிமமா ஆட்டோ செட்டில்மெண்ட் பண்ணிடலாம். எந்த ஒரு அப்ரூவலும் தேவையில்ல. கிளைம்ஸ் வந்து ஒரு சில நிமிஷத்திலயோ, ஹவர்ஸ்லயோ வந்துரும். ஆனா, இப்ப வந்து ஆட்டோ செட்டில்மெண்ட் லிமிட்ட வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ₹5,00,000 வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ₹1,00,000 இருந்துச்சு. இப்ப ₹5,00,000 கிட்ட போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்ப இன்னொரு விஷயம் புதுசா என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, எம்ப்ளாயரோட டிபெண்டன்சியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெறைய டைம்ல பார்த்தீங்கன்னா, ஆ நெறைய பேர் வந்து அமௌண்ட்ட வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் வித்ட்ரா பண்ணாம பெண்டிங் வித் எம்ப்ளாயர் அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்டேஜ்ல போய் மாட்டிக்கும். இப்ப அந்த பெண்டிங் வித் எம்ப்ளாயர் ஸ்டேஜே கிடையாது அப்படின்னு சொல்லி அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. 4வது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நீங்க பிஎஃப் அமௌண்ட்ட வித்ட்ரா பண்ணணும்னா நெறைய கேட்டகரி இருந்துச்சு. 13 கேட்டகரி கிட்ட இருந்துச்சு. இப்ப அத அப்படியே சிம்ப்ளிஃபை பண்ணி 3 கேட்டகரியா கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன கேட்டகரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எசென்ஷியல் நீட்ஸ்க்காக நீங்க அமௌண்ட்ட வித்ட்ரா பண்ணிடலாம். அப்படி இல்லன்னா ஹவுசிங் ரெக்யூர்மென்ட்க்காக நீங்க அமௌண்ட் வித்ட்ரா பண்ணலாம். ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்ஸ்க்கு நீங்க அமௌண்ட்ட வித்ட்ரா பண்ணிடலாம். இந்த 3த்தையும் வந்து புதுசா கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல அப்டேட்ன்னு சொல்லி தான் நான் சொல்வேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அப்டேட்லாம் அந்த அளவுக்கு வந்து 13 கேட்டகரியில ஒரு கேட்டகரியா நம்ம சூஸ் பண்ணி வித்ட்ரா பண்றதுக்குள்ள நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். 5வது விஷயம் பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் ப்ரொஃபைல் கரெக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. உங்களோட பெர்சனல் டீட்டெயில்ஸ், டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே வந்து ஆன்லைன்ல ஓடிபி வெரிஃபிகேஷன் மூலியமா நீங்க ஈஸியா வித்ட்ரா பண்ணிடலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரீவியஸா சொன்னதுல பார்த்தீங்கன்னா, 75% ஆஃப் அமௌண்ட்ட வந்து நீங்க ஏடிஎம் மூலியமா வித்ட்ரா பண்ற மாரி இருந்தாலும், 25% ஆஃப் அமௌண்ட்ட வந்து கண்டிப்பா பிஎஃப்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா, அது வந்து உங்களோட லாங் டெர்ம் ரிட்டயர்மென்ட் சேவிங்க்காக யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 75% அமௌண்ட் தான் உங்களால வித்ட்ரா பண்ண முடியும். 25% அமௌண்ட்ட கண்டிப்பா வந்து நீங்க சேவிங்க்கு போட்டாகணும் அப்படின்னு சொல்ற ஒரு மேண்டட்டரியான விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இபிஎஃப்ஓட புது அப்டேட். இந்த இன்ஃபர்மேஷன் நெறைய பேருக்கு தெரியாமலே இருக்கு. நம்ம சேனல பார்க்குறவங்களுக்கு மட்டும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இத பத்தி நான் கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்கள பார்க்குற வரைக்கும் டாடா பை பை. டேக் கேர்.